ஆர்வடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது ஒருத்தவங்களுக்கு வன்மம் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு இருக்கும்? இந்த வீட்டுக்குள்ள வன்மம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லார் மேலே இருக்கும். சிலருக்கு அது வந்து ஓவரா அப்படியே காது வழியா மூக்கு வழியாலாம் ஒழுகி ஊத்துற மாதிரி வன்மம் ஒரு மேக்ஸா இருக்கிறாங்க சில பேர். அதுல முதல் ஆளா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் எப்படி கிளாப்ஸ் வருது, இதே குழப்பம் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கு. அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது நைட்டில் கூட எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே வன்மத்தை கொட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சீன் நடக்குதுங்க. ராணவும் தர்ஷிகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒஸ்ட் பிளேயர்னு நீங்கள் யாரை நினைப்பீங்க? ஒஸ்ட் பிளேயர் வந்து நீங்கள் யாரெல்லாம் ஒஸ்ட் பிளேயராக உங்களுக்கு தோணுறாங்க? ஒஸ்ட் பிளேயர்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எக்ஸாக்டாக ராணவ் என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணலை. வர்ஸ்ட் பிளேயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. நம்மால் டக்குன்னு நம்மால்ன்ற மாதிரி ஐயோ தப்பாக போயிடுமே. விஷால் தர்ஷிகா இருக்காங்க. தர்ஷிகா டக்குன்னு இந்த வீட்டில் வர்ஸ்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்டாக சேவ் ஆகுறாங்க, நம்மளெல்லாம் வந்து கடைசியில் உட்கார வச்சு அடித்து தான் சேவ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பிளேயர்லாம் ஃபஸ்ட்டு சேவ் வராங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நம்மளை மட்டும் கத்தி முனையில வச்சு சேவ் பண்ணி விடுறாங்க. இல்லடா உனக்கு ஃபீல் ஆச்சா? எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்து இந்த வாரம் எல்லாருமே வருவோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக தெரிஞ்சு பிரியன்னு நினைக்கிறேன் ஓட்டு இந்த வாரமும். உங்களுக்கு புரியுதா அவங்க என்ன சொல்ல வராங்க, யாரை சொல்கிறாங்கன்னு புரியுதா? ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அக்கார்டிங் டு தர்ஷிகா அவங்க வர்ஸ்ட் பிளேயர்ஸாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்டாக சேவ் ஆகுறாங்க எப்படி அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தர்ஷிகா இருக்காங்க. நீங்கள் குழப்பமே அடைய வேணாம். ஏன் அவங்க வந்து முதலாளாக சேவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இருக்குது. முதலாளாக சேவ் பண்ண வேண்டியது முத்துக்குமரனை தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணதுக்கான காரணம் 2 நாளாக தொடர்ச்சி அவங்கள தான் அடிக்க போகிறாங்க. 2 நாளாக அவங்க மேலே தான் கண்டென்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முத்துக்குமரனுக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யா, அதுக்கு அடுத்தபடியாக ஜாக்லின் தான் அஃபிஷியலில் டாப் 3ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் அவங்கள வந்து சேவ் பண்ணுறாங்க. முத்துக்குமரனை கடைசியாக உட்கார வச்சு சேவ் பண்ணதுக்கான காரணம் முத்துக்குமரன் வந்து இனிமேல் கொஞ்சம் கேம் ஆடணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா முத்து ரொம்ப சைலண்டாக ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது நல்லா இல்லை. இவங்களை மாதிரி ஆடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ முத்து அடுத்த வாரத்துலேருந்து அவர் கேம் விளையாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு, அதையும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தர்ஷிகா செல்லக்குட்டி, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்த ஒரு 2 வாரம் வந்து நீங்கள் நல்லா டாஸ்க் விளையாண்டீங்க. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் இந்த கேம் மேலே இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே தீர்ந்து போக இதுக்கப்புறம் நமக்கு செல்ஃப் எடுக்காது அப்படின்னு சொல்லி காதல் பண்ணுவோம். பேசாத யாரு காதல் பண்ணலாம்? இந்த வீட்டுலேயே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு, அதாவது தான் க்யூட்டுன்னு தானே நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் விஷால உங்களுக்கு முன்னாடியில் இருந்து தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இனிமே கேம் இல்லடா, இனிமே லவ் தான்டா என் கேம் அப்படின்னு லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. என்னைக்கு நீங்க லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னில இருந்து நீங்க கேம்ல இருந்து விலகிட்டீங்க. ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் விஷாலை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், விஷாலை எப்படி கரெக்ட் பண்ணலாம், விஷாலை எப்படி ஓகே சொல்ல வைக்கலாம், அவனுக்காக ரவா லட்டு செய்கிறது, வடை செய்கிறது, எப்படிலாம் உன்னை கட்டி பிடிக்கிறேன்ற ஒரு கிளாஸ் எடுக்கிறது, எப்படிலாம் எனக்கு உன் மேலே பொசசிவ் ஆகுது, அன்ஷிதா உன் மடியில் படுக்க வைக்கிறியே, நான் இன்னொருத்தவன் மடியில் படுத்தா உனக்கு ஓகேவா, இந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க தர்ஷிகா மேடம். இந்த வீட்டுக்குள்ளே உங்களோட கேம் முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கே வேற வழி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் இந்த கண்டென்ட் பண்ணி தான் நம்ம சர்வை ஆக முடியும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து லவ்க்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல 2 வர்ஸ்ட் பிளேயர்ஸ், அவங்க 2 பேரும் எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் ஆகுறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. இந்த 2 பேரும் நீங்கள் பண்ண இத்தனை கேவலமான வேலைகளை பண்ணலை. அவங்களுடைய ஃபோக்கஸ் கேமில் இருக்குது. இந்த வாரம் அவங்க வந்து குரூப்பு, அந்த கேங்கு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல கொஞ்சம் திசை மாதிரி போனாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ அடி. அவங்க வாங்கின அடி மொத்தமும் அவங்க கேங்குன்னு சுற்றுனதுனால தான். அடுத்த வாரத்துலேருந்து அவங்களுடைய கேமை ஆரம்பிப்பாங்க. சௌந்தர்யா என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. சௌந்தர்யா வந்து இது வரைக்கும் அவங்க பெருசாக கேம் விளையாட நான் பார்க்கல. ஆனால் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் மஞ்சரிக்கு என்ன அளவுக்கு மூளை இருக்கோ, முத்துக்குமரனுக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கோ அந்த அளவுக்கு மூளை உள்ள ஒரு நபர் ஜாக்லின். இது வரைக்கும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேமை வந்து அவங்க கரெக்டாக விளையாடி இருக்காங்க. இவன் உடனே பார்த்தியா ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறான், பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஏன்னா
எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம் பிடிக்கும். இன்னைக்கு கூட வந்து ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட ரொம்ப கொட்டினாங்க. நீங்கள் சீசன் 6ல் வந்து விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்படி சப்போர்ட் பண்ண நீங்கள் இப்போ ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணலாமா? அப்போ நீங்கள் வந்து மக்கள் யாரை விரும்புனாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீசன் 6லேருந்து உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க என்கிட்ட. சீசன் 7ல் நீங்கள் அதேமாதிரி அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. இந்த சீசனில் நீங்கள் அப்படியே தலைகீழாக பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரனை எந்த விதத்தில் இவங்க வந்து விக்ரமன் அவர்களோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. விக்ரமன் எந்த இடத்துலையும் தான் ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு அவர் தானே ஸ்டாம்ப் குட்டிக்கல. முத்துக்குமரன் இந்த வீட்டுக்குள்ளே அதை பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் விக்ரமன் எந்த இடத்துலையும் அடுத்தவன் மூளையை கழுவி அடுத்தவனை மேனிப்புலேட் பண்ணி தான் பின்னாடி ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அடுத்தவங்களை ஒரு டூலாக வச்சு அவர் யாரையும் பயன்படுத்தலை. அவர் யாரையும் யூஸ் பண்ணி கேம் விளையாடல. அவர் தன்னந்தனியாக நின்று கேம் விளையாண்டாரு. முத்துக்குமரன் வந்து அந்த மாதிரி பண்ணலை. ப்ளஸ் முத்துக்குமரன் செய்யாத ஒரு விஷயத்த விக்ரமன் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பிரச்சனைனாலும் அங்கே போய் வாய்ஸ் அவுட் பண்ணுறது. புரியுதுங்களா? முத்து அப்படி பண்ணலை. யாரு தனக்கு தேவையோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுவார். மற்ற நேரங்களில் இது என் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக கடந்து தான் போயிருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அதே மாதிரி இன்னொரு தவறான ஒரு புரிதல் என் மேலே இருக்கு உங்களுக்கு. மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள நான் சப்போர்ட் பண்ணலை, சரிங்களா? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே யாருடைய விளையாட்டு பிடிச்சிருக்கு. சீசன் 6ல் அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கி இருந்துச்சு. அறத்தை நம்ம சப்போர்ட் பண்ணோம். சீசன் 7ல் புள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டி இருந்துச்சு. ஒரு கேங்காக சேர்ந்து ஒருத்தவங்களை புள்ளி பண்ணுறாங்க, அவங்கள நம்ம எதிர்த்து ஒரு பொண்ணு அங்கே போராடிக்கிட்டு இருக்கா, ஃபீமேல் பவர் அங்கே நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு கடமையில் இருந்தோம். அதை நம்ம பண்ணோம். அதே மாதிரி இந்த சீசனில் நீங்கள் போன சீசனில் இருந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டோ சீசன் 6ல் இருந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டோ இல்லை. அப்படி பார்த்தா மக்கள் விரும்பின ஒருத்தரை நான் சப்போர்ட் பண்ணேன்னா அந்த நபர் ஜெயிச்சிருக்கணும். விக்ரமன் ஜெயிக்கலையே, மாறா அசிம் தானே ஜெயிச்சாரு. ஸோ மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அது மக்களுடைய சாய்ஸ். எனக்கு யாரோட கேம் பிடிக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் சாய்ஸ். அதில் நீங்கள் தலையிட முடியாது. ஸோ ஜாக்லினை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கம், அவங்க கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் ஜாக்லினை காரணமே இல்லாமல் எல்லாரும் வெறுத்தாங்க. எனக்கு அந்த காரணம் புரியலை. ஏன் அவங்கள வெறுக்கிறாங்க, என்ன பண்ணாங்க? இப்போ தானே பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ட் மேலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு வன்மம், ஒரு வெறுப்பு அப்படின்றத நம்ம பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஜாக்லின் எந்த இடத்துல இருந்தாங்க தெரியுமா? படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய அந்த டிராவல் இருக்குல்ல, இந்த 9 வாரங்கள் டிராவல், அந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு, இறங்கலை. இந்த வாரம் அது இறங்கியிருக்கு, அது மறுபடியும் ஏறும். ஸோ அவங்களுடைய விளையாட்டுக்கு அவங்க உண்மையாக இருந்தது தான் எனக்கு வந்து அவங்களுடைய கேம் பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேம் விளையாடுறாங்க. இந்த வீட்டில் யாரை பற்றியும் புரணி நான் பார்த்த வரைக்கும் ஜாக்லின் யாரை பற்றியும் வன்மமாக புரணி பேசினதே கிடையாது. இப்போ முத்துக்குமரனும் மஞ்சரியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஜாக்லின் அந்த மாதிரி யாரையாச்சும் பேசியிருக்காங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அவங்க கேமில் ஃபோக்கஸாக இருக்காங்க. அதே நேரம் ஒரு கேங், ஒரு டீம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு பாசத்துக்கும் அவங்க இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்த கொடுத்ததுனுடைய விளைவு நம்ம பேசியிருக்கோம். இதை நான் கிளியர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் பிஆர் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. ஓகே, நான் பிஆராகவே இருந்துட்டு போகிறேன், இருக்கட்டும். இப்படி இருக்குதா? ஸோ தர்ஷிகா வேர்ஸ்ட் பிளேயராக வந்து இவங்க 2 பேரை சொல்கிறதுக்கு எந்த அடிப்படையில் இவங்க 2 பேரையும் வேர்ஸ்ட் பிளேயர்னு தர்ஷிகா சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ சௌந்தர்யாவாக இருக்கட்டும், சௌந்தர்யா வந்து யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தான் ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. தர்ஷிகா அந்த மாதிரி பண்ணல. அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம ஒரு பெஸ்ட் பிளேயர், நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் பிளேயரை போய் முதல்ல சேவ் பண்ணுறாங்களே. இது எதுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன்? அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் தர்ஷிகாவுடைய பெயரும் இருக்குது. இப்போயே எழுதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, அரவிந்த் டாக் சார்பாக எழுதி கொடுக்குறேன். அடுத்த வாரம் ஓட்டிங் பிரகாரம் நீங்கள் ஒரு எவிக்ஷனை நடத்துறீங்க அப்படின்னா அது தர்ஷிகா தான். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறது தர்ஷிகா. பேச்சா பேசுகிற நீ, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுகிற. எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஜாஸ்தி வச்சுக்கூடாது. அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடும். தற்புகழ்ச்சி என்றைக்குமே நம்மளை வளர விடாது. நான் பயங்கரமான ஒரு ஆள், அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு யாரையும் குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அதுக்கான விளைவை இந்த வாரம் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு.
யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆளாக தர்ஷிகா இந்த வாரம் வெளியே போக போகிறது அவங்க தான். அடுத்து சௌந்தர்யா மறுபடியும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மீண்டும் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா 2 பேரையும் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் வந்து பயங்கரமாக கிளாப்ஸும் பண்ணாங்க. சில பேருக்கு ஒரு டவுட்லாம் இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? சௌந்தர்யா பேர் வந்திருக்கு, ஜாக்லின். ஆஸ் யூஷுவல் ஜாக்லின் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு தொடர்ச்சியாக 10வது வாரமும் வந்திருக்காங்க. ராயனுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ ராயன் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் கேமை விளையாடணும். ஸோ அவர் வந்து பண்ணணும். பவித்ரா ஜனனிக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் வந்துகிட்டு இருக்கு, நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ பவித்ரா அவர்கள் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. அன்ஷிதா வந்திருக்காங்க, விஷால், அருண், அதுக்கப்புறமா சத்யா. இந்த முறையும் தீபக் தப்பிச்சிட்டாப்புல, முத்துக்குமரன் தப்பிச்சிட்டாரு, ரஞ்சித் தப்பிச்சிருக்காரு. ரஞ்சித் வந்து கேப்டன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து தப்பிச்சிட்டாரு. மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, தப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் யாருக்கு கடினமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சத்யா, இன்னொன்று ராயன், அப்புறமா தர்ஷிகா. இதில் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா போகிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்குது. ஸோ இப்பயே நம்ம தர்ஷிகாவுக்கு பாய் சொல்லுவோம். வெளியில் போயிட்டு நீங்கள் எபிசோடெல்லாம் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்க, சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணாததை என்ன நம்ம பண்ணோம், ஏன் மக்கள் நம்மளை வெறுத்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தர்ஷிகா எப்பயுமே ஓவர் மமதையில் துள்ளாதீங்க, பேசாதீங்க. அது உங்களுக்கே ஒரு ஆப்பை கொண்டு வந்து சொருவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தர்ஷிகா பேசின வீடியோ இந்த வீடியோவோட வரும், பாருங்கள். என்ன ஒரு தெனாவட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் யார் இந்த வாரம் வெளியில் போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.